வணக்கம் உறவுகளே. நான் உங்களை துபாய் அபுதாபி. இந்த பதிவு யாருக்காகனா, தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு சோஜப் விஜய் அவர்களுக்கும் தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தான் இந்த பதிவு. இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் தயவு செய்து ஐக்கியமாக பகிருங்கள். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும், வேறு ஒன்றுமே கிடையாது. எதுக்காக இந்த பதிவுன்னா, தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறையில் இருக்கிற அமைச்சர் அவர்கள் எல்லா பேருந்து நிலையங்களையும் ஆய்வு பண்ணணும். ஏன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டில் சுகாதாரமான சுத்தமான பாத்ரூம் வசதிகளே இல்லை. ஆண்கள் பெண்கள் எந்த பாத்ரூம் போனாலும் அங்கே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதே போல் இப்போ ரொம்ப தூரம் போகிறாங்கன்னு சொல்லி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பஸ்ஸுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இடையில ஹைவேயில் நிப்பாட்டுவாங்க. அந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு விற்கிறது. அதே மாதிரி அங்கே போய் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்ரூம் வசதியே ரொம்ப சுத்தம் இல்லாமல் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் எல்லாமே அரசாங்கமே அம்மா உணவகங்களை திறக்கணும். அந்த மாதிரி இடங்களில் பாத்ரூம் வசதிகளை, குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி பண்ணி கொடுக்கணும் தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். ஏன்னா நிறைய பஸ் ஸ்டாண்டுகளில் அது திண்டுக்கல்லாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், நான் நிறையா போயிருக்கேன். போய் வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லை. இதை கண்டுக்கவே மாட்டாங்க. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பாத்ரூம் யூரின் இருக்க முடியாதுங்க, அவ்வளோ மோசமாக கிடக்கு. சேலம் பஸ் ஸ்டாண்டில் கோப்பையெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. ஆனால் அதில் தான் பாத்ரூம் போகிறாங்க. டைல்ஸ் இலிஜில் சுத்தமாகவே கிடையாது. இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் காசு வசூல் பண்ணுறாங்க பாத்ரூம் போகிறதுக்கு. இதில் கண்டிப்பாக போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் போய் ஆய்வு பண்ணி இதெல்லாம் மக்களுக்கு சிறப்பாக செய்து கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு கிராமப்புறங்களில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னா, அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியாக ஒவ்வொரு பாத்ரூமாச்சும் யூஸ் பண்ணுறது கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி வசதிகளை பண்ணி கொடுக்க எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமப்புறங்களிலும் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு ஓரங்களில் இலவசமாக சுத்தமான பாத்ரூம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அது சுத்தமாக இல்லைங்க. காசு வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க பாத்ரூம் போகிறதுக்கு. ஆனால் இங்கே சுத்தமாக இருக்கான்னு பார்த்தா சுத்தமாகவே இல்லை. இதெல்லாம் ஆய்வு பண்ணி மக்களுக்கு இந்த பாத்ரூம் வசதிகளை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது உறவுகளை. இதை கொஞ்சம் மக்கள் விழிப்புணர்வுக்காக ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.